வணக்கம், இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ரெடியாக ஹெல்த் டிப்ஸ் சொல்வேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ மட்டன் குழம்புக்கு மட்டன் வந்து ஒரு 300 கிராம்ஸ் இருக்கும். அதை வந்து முதல்ல ஒரு ப்ரெஷர் பேனில் எண்ணெய் லைட்டாக விட்டு அதை கிண்டிட்டு அதை ஒரு 7 விசில் வர நல்லா அவிச்சு எடுத்துக்கணும். மட்டன் கொஞ்சம் வேக நேரம் ஆகுங்கிறதுனால குழம்பு வைக்க முன்னாடி தனியாக கொஞ்சம் எண்ணெயில் அதை வந்து வதக்கிட்டு நம்ம அவிச்சு எடுக்கும்போது அந்த குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதனால் ப்ரெஷர் பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு இதை கிண்டிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு 7 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்கிறோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். அப்போ அந்த உப்பு வந்து அந்த கறியில் வந்து கொஞ்சம் ஏறணுங்கிறதுக்காக உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இன்றைக்கி உண்டான ஹெல்த் டிப்ஸ் பார்த்துடலாம். அதில் வந்து நான் புதினா கீரை பற்றி சொல்ல போகிறேன். புதினா கீரையில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால ரத்தத்தை சுத்தம் செய்யும். இது வந்து மெனோபாஸ் உள்ள லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ளீடிங் அதிகமாக இருந்ததுன்னா அந்த புதினா கீரையை அவிச்சு தண்ணி குடிக்க சொல்லுவாங்க. அடுத்ததாக இதில் வந்து கால்சியம், விட்டமின் ஏபி இருக்குது. பற்களை வந்து நல்லா கெட்டிப்படுத்துகிற தன்மை வந்து இதுக்கு உண்டு. பளிச்சுனும் ஆக்கும். அடுத்து வந்து எலும்புகள் வந்து வளர வந்து இது புதினா கீரை வந்து உதவி பண்ணும். அடுத்து வயிற்றுப்போக்கு, வாந்திக்கு வந்து இது நல்ல மருந்து. புதினா கீரையை பற்றி நான் சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக புதினா கீரையை வந்து வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணுங்கள். சத்தம் வந்துட்டு இப்போ ஒரு 7 விசில் 7 சத்தம் வர வச்சுட்டு அப்புறம் அதை ஆஃப் பண்ணிடுறோம். அடுத்து ஒரு ஃப்ரை பேனில் 6 வத்தல், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு எண்ணெய் விடாமல் வறுத்துட்ருக்கிறேன். இப்போ இது வறுத்து முடித்தோடனே கடைசியாக ஒரு 3 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு அது கூட வறுக்க போகிறோம். இப்போவே போட்டால் அது கருகிருங்கிறதுனால கடைசியாக போடுவோம். இப்போ 3 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டு அதை வந்து வதக்க போகிறோம். இப்போ இது வதக்கியாச்சு. நம்ம ஏற்கனவே குக்கரில் அவிச்சு வச்ச கறி இப்போ திறந்து பார்க்குறேன். அது கொஞ்சம் வெந்துட்டு அடுத்து ஒரு குழம்புல ஒரு 2 விசில் வைப்போம். அப்போ சரியாக நல்லா வெந்துடும். இப்போ ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு ஒரு கடலெண்ணெய் ஒரு 3-4 கரண்டி விட்டுட்டு இந்த 5 சின்ன வெங்காயம் வந்து இந்த மசால் வந்து வறுத்த மசாலோடு அரைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை, பெருஞ்சீரகம், நட்சத்திரப்பூ போட்டு தாளிக்கிறேன். இப்போ இதில் 2 பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். அந்த 2 பல்லாரியை வந்து அது கூட போட்டு வதக்க போகிறேன்.
கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரம் வதங்குங்கிறதுனால உப்பு போடுறேன். இப்போ ஒரு தக்காளி பழம், பெரிய தக்காளி பழம், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்குறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்ச மசால் போட்டு அதில் கிண்ட போகிறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த எண்ணெயில் போடும்போது அது கொஞ்சம் கலராக இருக்கும் அந்த கிரேவி, அதனால் எண்ணெயில் போட்டுட்டு இந்த மசால் போட்டு கிண்டுறேன். இதை கிண்டிட்டு நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்க மட்டன் அந்த தண்ணியோடு சேர்த்து விடுறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டதுன்னா, குழம்புங்கிறதுனால இந்த டம்ளர் தண்ணி எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ நீங்கள் விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கூட நல்லா கிண்டிட்டு ப்ரெஷர் பேனை மூடி வச்சு ஒரு 2 சத்தம் விசில் சத்தம் 2 வர்ற அளவுக்கு நம்ம வச்சா போதும். ஏற்கனவே 7 விசில் வர கறி அவிச்சு எடுத்ததுனால ஒரு 2-3 விசில் சத்தம் வர அளவுக்கு வச்சா குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு இப்படி என்ன தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.